நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது சங்கீதத்தில் திருப்பிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது சங்கீதம். 13வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் வாசி. சங்கீதம் 13:1. கர்த்தாவே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பேன்? எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பேன்? என் இருதயத்திலே சந்தனத்தை நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன்? எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவார்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தவர்களும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுவதனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தோம். நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன். இந்த சங்கீதம் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது உதவிக்காக தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்ப பாடல். இது பார்த்தீங்கன்னா அவனுடைய கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா அவனுடைய பல பரிமாணங்களை பார்க்கணும். ஒரு பக்கம் ஏன் என்ற நிறைய கேள்விகள், எது வரைக்கும் பண்ணேன். இன்னொரு பக்கம் நான் யாரை பார்த்துட்டு இருக்கிறேன், என் பிரச்சனைக்கான விடுதலைக்கு யாரை வந்து தேடிட்டு இருக்கேங்கிறது சொல்றாரு. அது சொல்றாரு. நான் எது மேல நம்பிக்கை வச்சிருக்கேங்கிறதையும் சொல்றாரு. எனக்கு என்னவா முடியுங்கிறதையும் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா ஒரு 6 வசனம் தான். அதை சொல்லும்போது நிறைய காரியங்களை ஒருமித்து சொல்றாரு. அதாவது ஸ்கேட்டரா போகல, இங்கே கைங்க போன மாதிரி போகல. அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகளுக்கு பதில் தெரியல. அதே நேரத்தில் ஒன்று நல்லா தெரியுது, நான் யாரை நோக்கி பார்க்கணும்னு தெரியுது. அவருக்கு என் மேலே வச்சிருக்கிற அந்த கிருபையை மறக்காமல் நினைச்சுப்பாரு. அதே போல இது என்ன வாங்கி ஆலோசனை கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பிரச்சனை இருக்கும்போதே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னா பிரச்சனை இருக்கும்போதே துதிக்க ஆரம்பிச்சார். எனக்கு வெற்றி கிடைத்தால் நான் துதிப்பேங்கிறது கிடையாது. நான் பிரச்சனையில் இருக்கும் போதும் துதிக்கிறோம். அடிச்சு தூவம்சம் பண்ணி உடம்பெல்லாம் நார்மலாக கிழிச்ச மாதிரி கிழிச்சிட்டு சங்கிலியில் கட்டி சிறைச்சாலைகளில் போட்டிருந்தாலும் பவுலும் சீராவும் துதித்தார்கள். சிறைச்சாலைக்காரன் அவங்களுக்கு பார்க்க முடியல, சங்கிலிகள் அவங்களுக்கு பார்க்க முடியல. அவன் துதித்த துதிகளினாலே சங்கிலிகள் கலந்தது, சிறையில் பெண்கள் உடைந்தது, வெளியே பத்திரமாய் கொண்டு வரப்பட்டார். நல்லா யோசிப்பாங்க. ஒரு பக்கம் தேவர்கள் தட்டியும் கூப்பிட்டு வர்றாரு, இன்னொரு பக்கம் துதிகளினாலும். அப்படின்னா என்னன்னா, முதல்ல சங்கீதம் 13 அவருடைய அங்கலாய்ப்பு பாருங்க. பூமி முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். எது வரைக்கும் ஆண்டவர் இந்த பிரச்சனை, எது வரைக்கும் இந்த கஷ்டம், எது வரைக்கும் இந்த பாடுகளை நான் அனுபவிப்பேன், எது வரைக்கும் இந்த வேதனை நான் சந்திப்பேன். பூமியில் எல்லா மனிதர்களும் உள்ளத்தில் வர புகுறல், அவர் புலம்பல் என்னன்னா இதுதான். எது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. 10 நாளா, 1 வருஷமா, 1 மாசமா, 1 வருஷமா, இல்லை 10 வருஷமா, எத்தனை கட்ட தெரிஞ்ச பரவாயில்லையே, இது கொஞ்ச நாள் பிரச்சனை முடிஞ்சிடும். உலகத்தில் சொல்லுவாங்க இது வந்து 7 பிரச்சனை இருக்கு, 7 வருஷத்துக்கு அப்புறம் சரியா போயிடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் இந்த 7 வருஷம் முடிஞ்ச கதையே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சோடனே இது அங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு, எல்லாமே அது இயற்கையில தேவன் படைச்சது. எங்க மூவ் ஆனாலும் சரி, அது மூவ் ஆகணும்னா உங்க வாழ்க்கை மூவ் ஆகாது. நீங்க மூவ் ஆகாம வாழ்க்கை மூவ் ஆகவே, நீங்க பிடிச்ச பிடியில வேதனையோடு வருத்தத்தோடு இப்படி எனக்கு இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. விசுவாசிகளுக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்க விசுவாசத்தோடு எழுந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் கூட அவருடைய பிரச்சனை நடக்குது. எது வரைக்கும் ஆண்டவரே, எத்தனை நாள் தான் அந்த கஷ்டம், எத்தனை நாள் தான் அந்த வேதனை, நல்லா புரிஞ்சு கொடுக்குற வருஷத்துல கர்த்தர் சொல்லிக்கிறாரு, என் ஜனங்கள் நாம நடிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். நீங்க திருப்தி அடைவீங்கிற விஷயத்துல ஆழமா உள்ள இருக்கணும். நடக்கிற சம்பவங்களோட பக்கம் நடக்கட்டும். அது என்ன சவால்களா இருந்தாலும் பரவாயில்ல.
பிரச்சனைகள் வருதா, பரவாயில்ல. இதை பாருங்க, பூமியில இருக்கிற எல்லாருக்கிட்ட கேள்வி இருக்கு. எது வரைக்குங்கிற கேள்வி யாருக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எது வரைக்கும் தெரிஞ்ச ஒரு புத்திசாலி இந்த உலகத்திலே கிடையாது. எது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், எது வரைக்கும் இந்த கடன் இருக்கும், எது வரைக்கும் இந்த கஷ்டம் இருக்கும், எது வரைக்கும் இந்த வியாதி இருக்கும், எது வரைக்கும் இந்த மாத்திரை நான் சாப்பிட்டு இருக்கிறது, எது வரைக்கும் இந்த போராட்டங்களோட வாழ்க்கையில வாழ்றதுங்கிற கேள்வி ஆயிரமாய் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தாலும் மறக்காதீங்க, 1000 கேள்விகள் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தாலும் சரி, எப்ப இந்த மாதிரி வரும், நாம ஒரு காரியத்துக்கு எதிர்பார்ப்போம், அதுக்கு நேர் எதிராக நடக்கும். நாம ஒரு காரியம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்போம், அது நல்லா சிறப்பா நடக்கும். நடக்கணும்னு நினைக்கிறது நடக்காது, நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நடக்கும். அப்ப எது வரைக்கும் இந்த போராட்டம்? எந்த ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம வெட்கப்படாம ஒரு தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ நினைச்சோம், அந்த ஜனங்களுக்கு முன்னாடியே நம்முடைய தரம் தாழ்ந்து போகும்படியான சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அது யாரும் விரும்ப மாட்டாங்க. எது வரைக்கும் அந்த வரை என் ஜனங்களுக்கு முன்னாடி, என் உறவுகளுக்கு முன்னாடி தலை தாழ்ந்து நான் போய் நிற்கிறது, என்னை பார்க்க ஏராளமாய் பார்க்கிற நிலைமைக்கு எது வரைக்கும் நான் இருக்க போறேன்? ஒரு காரியத்தை குறித்த பயம் உள்ளத்துல வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த வாழ்க்கை குறித்த பயம் இருக்கும். இப்படியே போச்சுன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் குடும்பத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் கணவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற கேள்வி வரும்போது, எது வரைக்குங்கிற கேள்வி யூஸ்வலா எது வரைக்கும் அப்படிங்கிறது யாருன்னா, வியாதி இருக்கும்போது வரும், பலவீனத்தோடு இருக்கும்போது வரும், கஷ்டங்கள் வேதனைகள் பாரங்கள் கூடும்போது இருக்கும், எது வரைக்கும் இந்த மாதிரி இருக்க போதும். ஆனா அப்பெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை வரும்னா, சில சொல்ல நமக்கே தெரியாம தாவீது சொல்ற பாருங்க, எப்படி சொல்றாரு, கர்த்தாவே, 1ஆம் வசனம், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்துருக்கு? என்னவா எது வரைக்கும் என்ன மறந்து இருக்கிற? முதல் கேள்வி. 2வது கேள்வி, எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்கு? 3வது கேள்வி, என் இருந்தை சஞ்சலத்தை நித்தம் வைக்க இருதயத்தை கஷ்டத்தை வச்சு, அங்கலாய்ப்பை வச்சு, வேதனைகளை வச்சுட்டு எது வரைக்கும் என் ஆத்மாவை ஆலோசனை பண்ணிக்கிறேன், என்ன நடக்குது, ஏது இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். யோசனை எது வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க போறேன்? எது வரைக்கும் என் சத்துரு என்ன தன்னை உயர்த்தலாம்? எது வரைக்கும் பிசாசு ஜெயிச்சுட்டாங்க, என் எதிராளிகள் ஜெயிச்சுட்டாங்க சொல்ற மாதிரி சூழ்நிலையிலேயே நான் இருக்க போறேங்கிற கேள்வியோடு கூட இருக்கலாம். கர்த்தருடைய அதே நேரத்தில் மறக்கக்கூடாது, நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கேன். அது சொல்றேங்க, 1000 சவால்கள் பிரச்சனைகள் போனாலும் சரி, கர்த்தருடைய கிருபை நம்மை தூக்கி நிறுத்தும். எதுக்காக அழைத்தாலும் அந்த அழைப்பிலே வாழ்வதற்கு தேவையான கிருபையை, அதுக்கு தேவையான பலனை, அதுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு நிச்சயம் தருவார். அந்த நிச்சயம் சொல்ற பாருங்க, நான் உடைய கிருபை நான் நம்பிக்கையா இருக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூறும். களிகூறுவேன்னு சொல்லல, களிகூறும். நடக்குமா நடக்காதங்கிற கேள்வியில கிடையாது. கண்டிப்பா என் தேவன் என்னை காப்பாற்றுவார். எது வரைக்கும் நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதிலாக இருப்பார். என்னை அந்த பிரச்சனை விடுவிக்கும் போது நான் கடந்து வந்த பாதைகள் எனக்கு விசுவாசத்தின் பாதையை காட்டும். நான் சொல்றேங்க, இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கடந்து நம்ம வாழ்க்கை வந்துருக்கோம். கொரோனா வந்துச்சு, தப்பிச்சு தான் பொழைச்சிருக்கணும். ஏன் கொரோனாவிலே போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இன்னும் நம்மளை வச்சு செய்ய வேண்டிய வேலை முடியல. நம்மளை வச்சு இன்னும் ஏதோ செய்ய போறாரு, அடுத்த உயிரோட வச்சிருக்கிறாரு. இப்ப நடக்கிறதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்க மாதிரி இருக்குதா? இல்ல, கர்த்தர் ரட்சிக்கிற தேவன். அவருடைய ரட்சிப்பினால நிச்சயமா என் இருதயம் களிகூறுனா, my heart will rejoice of the salvation of God. தேவனுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் நிச்சயம் சந்தோஷப்படும். இன்னைக்கு எது வரைக்கும் நான் கேட்கிறேனே, அந்த கேள்விகளுக்கு என் தேவன் பதில் செய்வார். என் நிச்சயமா நான் மகிழ்ச்சி அடைவேன், என்னை விடுவிப்பார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் எப்ப சொல்றான்? உதவிக்காக பணப்போலோடு இருக்கும்போது சொல்றான்னு என்ன அர்த்தம்னா, அவன் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா முடியும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எனக்கு உங்களை கேட்கிறேன், உங்க வாழ்க்கை எப்படி முடியும் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையிலே அழுகையில் தான் மாலையில் அக்கறை மகிழ்ச்சி. பாருங்க, ஒவ்வொரு கேள்விக்காக முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா பதில் சொல்ல பார்ப்போம். எது வரைக்கும் என்னை மறந்துருக்குன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனா கர்த்தர் எப்படி சொல்ற பாருங்க, ஏசாயா 44வது அதிகாரத்துல, ஏசாயா 44
எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் ஏசாயா 44, 21, 22 சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை என்ன சொல்றாரு? மறந்துடாதப்பா, நினைச்சுப்பாரு. எதை நினைச்சு பார்க்கணும்? நீ என் தாசன். என் தாசன்னா மை பெலவர். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா மை பெலவர். அப்படின்னா நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா நீங்க தான். கர்த்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் தேவனால் மிகவும் நேசிக்கப்படுகிறேன். நான் தேவனால் மிகவும் நேசிக்கப்படுகிறேன். ஐ ஆம் த பிலவர்ட் ஆஃப் காட். நம்ம நிலைமை பார்த்தா அப்படியா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். என்னை ரொம்ப நேசிங்கன்னா எதுக்கு என்ன மறந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் நான் மறக்கப்படுவது இல்லை. தாவீதுக்கு இதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரிடத்துல ஏன் என்ன மறந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆனாலும் சொல்றாரு, உங்களுடைய ரட்சிப்பினால் நமக்கு அழிவுள்ளது. ஏன்னா என்னை மறக்கிற தேவன் அல்ல, என் மேல் எப்போதும் நினைவாக இருக்கிற தேவன். பாருங்க 22 வசனம். ஒருவேளை நான் செஞ்ச பாவமா நிறைய கேள்வி இருக்கும். நான் சந்தோஷமா இருக்க முடியாததுக்கு காரணம் என்னுடைய பாவமா, என்னுடைய அக்கிரமமா, என்னுடைய மீறலா, எதுல நான் தவறி போயிருக்கிறேன்? ஒண்ணு பார்த்துக்க, இங்க சொல்றாரு, உன் மீறுதலை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed you. உன்னை காப்பாத்திட்டேன். நான் சொல்லுங்க, கர்த்தரை காப்பாத்திட்டேன். கர்த்தர் சொல்ற, நான் உன்னை மீட்டுட்டேன். எங்க இருந்து? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்திட்டாருன்னா, காப்பாத்தி இந்த பூமியில வச்சிருக்காங்க. இந்த பூமியில வெற்றியா வாழ உதவி செய்ய மாட்டாரா? ஆரம்பிச்சுக்கிட்டீங்க, ஒரு வெற்றியுள்ள பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வாழ்க்கையில நீங்க தோக்கவே முடியாது. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் கர்த்தரை விடவே மாட்டார். ஆரம்பிச்சாச்சு, மீட்டுட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், உங்க பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பிசாசின் கையிலிருந்து உங்களை தூக்குனவரு மீட்டு எடுத்து இந்த பூமியில வச்சிருக்காருன்னா, இந்த பூமியில நீங்கள் வாழும்படியான எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்ளலாம். உங்களால முடியலையா? கவலைப்படாதீங்க. உண்மையை சொல்லிருக்கோம், ஆண்டவர் என்னால முடியலப்பா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. He is very helpful now in time of our need. நம்முடைய தேவைக்கு எப்ப தேவையோ அப்ப நமக்கு அங்க உதவியாளராக இருப்பார். இங்க சொல்றாரு, நீ எல்லாம் மறக்கப்படுவதில்லை. இதை மறக்காதீங்க. இவைகளை நினைச்சு பாருங்க. தயவு செய்து யாக்கோபை நினைச்சு பாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாகிய இஸ்ரவேலர்கள் யாக்கோபின் வம்சத்தார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இது நினைச்சு பாரு. எது நினைச்சு பாரு? கர்த்தர் எந்த காலத்திலும் என்னை மறக்க மாட்டார். நான் போற இந்த பாதை அவருக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கை சூழல் தெரியும். என் கடன் பிரச்சனைகள் தெரியும். என் சவால்கள் தெரியும். படிக்கிறதுல இருக்கிற சிரமங்கள் எனக்கு என் தேவனுக்கு தெரியும். நான் போற பாதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எதை மறக்க கூடாது? நான் கர்த்தரால் மறக்கப்படவில்லை. ஏனென்றால் என்னை மிகவும் நேசிக்கிறார். எவ்வளவு நேசிக்கிறார்? சிறுவதை உயிரை கொடுக்கிறாலும் நேசிக்கிறார். ஆனா நம்ம குழம்புல என்ன பாருங்க, ஏசாயா 49ல நாம எப்படி குழம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சில சமயங்கள்ல நாம சொல்லும்போது நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க சொல்ல வரல, நம்முடைய ஃபீலிங் சில சமயம் விசுவாசிகளுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, 14 வருஷத்துக்கு வாங்க. ஏசாயா 49:14. சீயோனோ, சீயோனா யாரு? சபை. சபையோ என்ன சொல்றது? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். தெரியாதவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்க அப்பா அம்மா மறந்துடலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். பெத்த பிள்ளையே ஒரு தாய் மறந்துடுவானா? மறந்தவன் நான் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதங்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து
மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்படி? என் ஜீவனை கொண்டு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவன் கடவுள் எப்படி வாக்கு பண்ணா, என் உயிர் மேல சத்தியம். அவர் எப்படிப்பட்ட ஜீவனை உடையவர்? நித்திய ஜீவனை உடையவர். அவர் ஜீவனை கொண்டு ஆடுகிறார் என்ன அர்த்தம்? அவர் செய்ததிலே உறுதியா இருக்கிறார். பாருங்க, சீயோனு சபை என்ன சொல்லுகிறது சொன்னார், கர்த்தரை கைவிட்டாரோ கர்த்தரை மறந்தாரோ. டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலை சபையில பார்க்க முடியுது அப்படின்னா ஊழியக்காரன் அப்படிப்பட்ட குழந்தைங்க விசுவாசிகளுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இருக்கும் ஜெபம் பண்றோம், ஒன்றும் பெருசா மாற்றம் வரலையே அப்படின்னு யோசிப்பாங்க. சில குடும்பங்கள் அந்த நாளைக்கு நடக்கிற கர்த்தர் நம்மளை அவரை மறந்துட்டாரா, இங்க வேற எங்கேயாவது வேற யார் மேலே கவனமாக்கி போயிட்டாரான்னு கேட்டா கர்த்தர் சொல்ற சீயோன் என்ன சொல்லுது, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்கிறார். அது எப்படிப்பா பெத்த பிள்ளை எப்படிப்பா விட்டுருவேன், மறந்துடுவேன் சொல்லுங்க. பெத்த பிள்ளை எப்படி பெத்த பிள்ளை தாய் மறக்காதோ அது போல எங்க அப்பாவா இருக்கிற, தகப்பனா இருக்கிற, தேவனா இருக்கிற, தாயா இருக்கிற எங்காலும் என்ன மறக்க மாட்டார். அவன் சொல்லுங்க, தாயா இருக்கிற தேவன் மறக்க மாட்டார். என்ன பெத்தவர் அவர் தானே. நாம பெத்த பிள்ளைக்கு எவ்வளவு அங்கலாய்க்கிறோம், நம்மளை பெத்தவர் விடுப்பாரா? என் பிள்ளைக்காக எந்த எல்லைக்கும் போக நிற்கிறார். நாம நினைக்கிறோம் அவர் நினைக்கிறது. சொல்லாத தாவீது சொல்றார், எது வரைக்கும் என்ன மறந்துருப்பி. இவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதே இல்லை, தயவுசெய்து நினைச்சுப்பார். திரும்ப சொல்றாரு, சபை இப்படி சொல்லுது, சீயோன என்ன சொல்றது, என்ன மறந்தால் என்னை கைவிட்டால் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவரு சொல்றாரு, ஸ்திரியா மன்னருக்கு கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பான், அவர்கள் மறந்தால் நான் உன்னை, அவங்கெல்லாம் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேங்க. உங்களை பெற்ற தாய் தகப்பன் எல்லாரும் உங்களை மறந்து போனாலும், உங்க உறவுகள் எல்லாம் உங்களை மறந்து போனாலும் கர்த்தர் மறக்க மாட்டேன். கர்த்தர் உங்க மேல நினைவா இருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு உங்களை மேல அவ்வளவு பிரியம். மை பெலவர்ட்னு சொல்றாங்க. நீ என் தாசன் சொன்னா என்னோட கணக்காரன் என்ன தெரியுது தமிழ்ல டிரான்ஸ்லேஷன். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நான் மிகவும் நேசிக்கிற ஒரு பிள்ளை அப்படின்னா கர்த்தருடைய நேசம் நமக்கு முக்கியம். சொல்றாரு, இதோ என் உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆங்கிலத்தை ஐ டாக் டு யூ இன் மை உள்ள பாம். டாட்டு குத்தி பார்த்துருக்கீங்களா? சைட்ல முதுகுல குத்துற மற்றவங்க தான் பார்ப்பான். கர்த்தர் சொன்னா உள்ள கையில் குத்தி வச்சிருக்கேன், உன்னை என் உள்ள கையில டாட்டு குத்தி வச்சிருக்கிறேன். நானே அடிக்கணும் போட்டு தேய்ச்சா கூட அலையாது. டாட்டு குத்துனா கையை சரிக்க முடியுமா? கர்த்தர் சொல்ற ஐ டாக் டு யூ in the palm of my hand. உன் கையை என் உள்ள கையில உங்களுக்கு வரைஞ்சி வச்சிருக்கிறேன், வரைஞ்சி வச்சிருக்கேன், உன்னை பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நல்லா கவனிக்கணும். மறந்துட்டாலும் கேட்டீங்கன்னா உன்னை உள்ள கையில வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, உன்னுடைய எல்லைகள் டெரிட்டரி, உன் எல்லைகள் எல்லாம் என் கண்ணு முன்னாடி தான். நான் வாட்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒருவனும் உன்னை சேதப்படுத்த விட மாட்டேன். ஆமென். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்னா, எனக்கு முன்னாடி அப்படியே நான் அந்த வாசலை பார்த்துட்டு உன் மதில்கள் அப்படின்னா உன்னை எல்லை, நீ வாழ்ற எல்லை. தாவீது யோபு பற்றி சொல்வது அவனையும் அவன் வீட்டையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலை இணைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசே சொல்லுகிறான். அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் யோபுவுக்கே தெரியாம ஒரு வேலையை போட்டிருக்கிறாரு. யோபுவுக்கு விளங்க பிசாசுக்கு விளங்க. உங்களுக்கு போட்டிருக்கிற வேலி உங்களுக்கு விளங்கலன்னாலும் உங்களை எதிராளிக்கு நல்லா விளங்கும். உங்களை தொடவே முடியாதுன்னு தெரியும். எப்போ பயம், சந்தேகம், கேள்விகள், திகில் உள்ளத்துல வருதோ அப்பதான் அவனுக்கு வாசனை திறந்து விடுறீங்க. நீங்க பயப்படும் நாளிலே கர்த்தர் நம்பணும். நீங்க சோர்ந்து போகும் போது கர்த்தரை மறக்கலைங்கிறத வைக்கணும். மறந்த மாதிரியே தெரிஞ்சாலும் சரி, இங்க சொல்ற மாதிரி சொல்லணும், கர்த்தாவே நீங்க என்னை மறக்கல, என்ன உள்ள கையில வரைந்து வைத்திருக்கீங்க, என் எல்லையெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஒருவனும் சேதப்படுத்த நுழைய முடியாது. நீங்க எதெல்லாம் ஓட்டையை போடணும் பிளான் பண்ணாலும், யாரெல்லாம் திட்டம் போட்டாலும் சரி, என் கர்த்தர் என் குடும்பத்தை, என்னை, என் வாழ்க்கையை, என் ஊழியத்தை, ஆலயத்தை எல்லாத்தையும் நீ பத்திரமா காப்பாற்றுவீங்க. ஹல்லேலூயா. காப்பாற்றுவீங்க ஆண்டவரே. இன்னும் அந்த சூழ்நிலையை பார்க்கிறேன், நான் நாளைக்கு பார்க்கிறேன். நீங்க அதை மறக்கவே இல்லை, என் மேல நினைவாவே இருக்கீங்க. எப்ப நினைவா இருக்கீங்க? ஏன் என்னை மறந்து
எழுப்பி இருக்கிற கேள்வி தாவீதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தை இருந்தான், உள்ள மேல வாங்கி வச்சுட்டேன், உன்னை மறப்பதில்லை, உன் எல்லையெல்லாம் வேலை அடிச்சு வச்சது மட்டுமல்ல, அதை என் கண்காணிப்புல வச்சிருக்கிறேன், ஒருத்தர் உள்ள போது சேதப்பட்டார் படிக்க. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த உலகத்துல பிரதம அமைச்சர்கள் அப்படி பெரிய பெரிய பிரசிடென்ட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பெரிய மனித படைகள் இருக்கும். நமக்கு கண்களில் காண முடியாத மகிமையான தூதப்படைகள் நம்மை சூழ்ந்திருக்கு. தூதர்களின் படைகள் நம்மை சூழ்ந்திருக்கு, நம்ம குடும்பத்தை சூழ்ந்திருக்கு, நம்முடைய எல்லைகளை சூழ்ந்திருக்கு. மனித விடத்தால் காக்கப்படுகிற காவலே பயங்கரமா அவங்க பத்திரமா இருக்காங்க, அவங்க சேஃப்டியா போறாங்க வராங்கன்னா, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறனால எவ்வளவு சேஃப்டியா போயிட்டு வரும். அந்த மிகப்பெரிய வெளிச்சம் நமக்கு இருக்கணும். சத்தியத்தை அறிய தான் நமக்கு தெளிவாக இருக்கணும். நமக்கு குழப்பம் வரும்போதெல்லாம் அவங்க மறக்கக்கூடாது. இஸ்ரவேலை நான் எப்படி மறப்பேன், எப்படி நமக்கு கைவிடுவேன், எப்படி நீ வந்து கர்த்தரை மறந்துட்டோம்னு எப்படி கேட்க போச்சு. அதனால தாவீதுக்கு நல்லா தெரியுது. அதனால கரெக்டாக சொல்றான், உங்களை ரட்சிப்பு நான் கழுவி விடுவாங்க, உங்களை கிருபையை நான் நம்பியிருக்கேன். இங்க சொல்றாங்க, முன்னாடி சொன்னா இல்லையா, உன் பாவத்தை அக்கிரமத்தை காரணத்தை அப்புறம் அகற்றிட்டேன். என்னத்தான் ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டு நீ ஃபீல் பண்ண கூட, இப்பயும் கூட என் வாசல் திறந்திருக்கு, நீ வந்தியா, வந்தா அந்த நிமிஷத்திலிருந்து உன் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தி இருந்து மீண்டும் அலங்கரிச்சு உன்னை வாழ வைப்பேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது அவனுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய முகத்தை எது வரைக்கும் மறைத்திருக்கு, எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை மறைத்திருக்கு. கர்த்தர் பாருங்க, ஏசாயா 54 ஏசாயா 54 அவரே சொல்றார், என் முகத்தை மறைச்சேங்கிறது. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்ப காலம் மூட்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு சொல்லுங்க, நித்திய கிருபை. உன்னுடைய கிருபை மேல் நம்பிக்கை தாவீது சொன்னானே, அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? நித்திய கிருபை. என்ன சொல்றாரு? இமைப்பொழுது கைவிட்டேன். ஏன் இமைப்பொழுது கைவிட்டாரு? 53ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசுடைய சிலுவை மரணம் பாடுகள் 54 சொல்லுகிறாரு, இதுவரை உனக்கு நடக்கலையா, அப்போ நடக்கலையா, உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கலையா, நீ அநேக ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையா, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இல்லையா, அநேக ரட்சிப்புகள் நடத்த முடியாம இருக்குதா, இப்பயும் சொல்றேன், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க, உன் மலைகளை உறுதிப்படுத்து, உன் வேற நல்ல விடு. கைப்பற்ற ஒன்று வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்லை, அதான் ஃபுல்லா வாசிக்க சொல்றது. எப்படி ஆரம்பிக்கிறார்? பிள்ளை பெறாத மனைவியே, இதுவரைக்கும் உனக்கு வாழ்க்கை ஒண்ணுமே நடக்கலையா, என் வீட்டுல இருந்து ஒண்ணு கூட நல்லது நடக்கல நினைக்கிறேன். பிள்ளை பெறதா, பிள்ளை மட்டும் பேசல. எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் பாவம் பெரிதா இருந்தது, என் கர்த்தர் உனக்காக சிலுவையை மரித்திருக்கிறார், உன் அவன் ரத்தத்தினுடைய கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆகவே இதுவரை நன்மை பெறாத மலடியே, அற்புதம் பெறாதவளே, நீ மகிழ்ந்து கலிகூறு, கர்த்த வேதனை படாதவளே கம்பீர சத்தமாய், இதுவரைக்கும் வயிற்றுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு புழு பூச்சி கூட கிடையாது பேசிட்டு இருக்க நானா இருந்தா கூட ஆனந்த சத்தமிடு. ஏனென்றால் வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம், அனாதை ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் இருந்தார். அப்படின்னா நீ அனாதையா இருப்ப, அதனால நீ சந்தோஷம் இல்லாம இருப்ப, உனக்கு இப்படியே இருந்துரும் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா இப்ப என்ன சொன்னாரு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களை நீ வலதுபுறமும் நீ வலதுபுறத்தும் இடப்புறத்தும் இடம் கொண்டு பெறுவாய். சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். நான் சொல்றேங்க, இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், இது வரைக்கும் நீங்கள் ஒரு அற்புதமான மாற்றத்தை வீட்டுல பார்த்து இல்லைன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார்னா உன் பிள்ளைகள், உன்னுடைய சந்ததிகள் என்ன பண்ணும்னா, இந்த இடங்களை எல்லாம் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்துக் கொண்டுனா மக்களை சுதந்திரத்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார். அப்படி அவங்க யாரா மாற போறாங்கன்னா,
பாலா கைவிடப்பட்ட இடங்களை எல்லாம் மீண்டும் குடியேற்றி வைக்கிறவர்களாய் மாறுவாங்க. இன்னைக்கு நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லாத என் பிள்ளைங்கெல்லாம், என் வாழ்க்கையெல்லாம், என் எதிர்காலம் இல்லைங்க. கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறாங்கன்னா, உங்க சந்ததிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தை சொல்றாங்கன்னா அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தா பாவம் மனிதர்களுக்கு தேவனுக்கு சேரவிடாதபடி பண்ணியிருந்தது. இயேசுவின் ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்து விட்டது. ஆகவே 53 சொல்லுகிறது, இயேசு சிலுவையிலே நமக்காக பாடுகளை பட்டு சிலுவையை மரித்தார் என்று. ஏசாயா 53, ஏசாயா 54 சொல்லுகிறார், அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், என் முகத்தை மறைத்தேன், ஆனால் அது நித்திய கிருபையுடன் நடக்கிறது. இதுவரைக்கும் நித்திய கிருபை கிடையாது, இப்ப நித்திய கிருபை. நித்திய கிருபைனா இட்டர்னல் கிரேஸ். இட்டர்னல் கிரேஸ்னா பரலோகத்துக்கு போற வரைக்கும் இல்லை, பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கிருபை நம்மளை தாக்கும். ஹல்லேலூயா. அப்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க, நித்திய கிருபையோடு நம்மை தாழ்ந்துற கர்த்தரை தான். அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை இருக்கு. தாவீது சொன்னார் இல்லையா, ஆண்டவரே உடைய கிருபையின் மேல் நம்பிக்கை இருக்கு. தாவீது சொன்னார், தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணின கிருபையை நான் மறக்க மாட்டேன். தாவீதுக்கு நித்திய கிருபை என்று நிறைவேற அவரே அடிக்கடி சொல்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் கிருபை செய்ய விரும்பின ஜனங்கள் தான் கிருபை பெற்றவர்கள். அவன் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறபடியா நாம ஆசீர்வாதமா இருப்போம், நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா பிள்ளைக்கு பார்க்கறதுக்கு ஒன்று கூட என் கூட இல்லை, ஒன்று கூட சக்சஸ்ஃபுல்லா இல்லை, ஒன்று கூட எனக்கு சாத்தியமா இல்லை அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு எல்லாரும் இருந்தது அப்படின்னா பிள்ளை வராத வாடியே அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சந்ததியார் சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன சொல்றாருன்னா, எல்லாம் இருக்கு ஆனா ஒண்ணுமே இல்லை. இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா யாருமே என் கூட இல்லை. நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் இவைப்பொழுது முகத்தை மறைத்து வந்து நடந்துச்சு, கவலைப்படாத, ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு எனக்கு வேண்டு. 13ஆம் வசனத்துல சொல்றாங்கன்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார். உன் பிள்ளைகளின் சமாதானம், ஆமென் சொல்றேன், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். அந்த நம்ம பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்க போதுன்னு யோசிச்சீங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியை, கர்ப்ப வேதனை படாதவனே, நீ மகிழ்ந்து கலிக்கூறு. ஏன்னா நான் இதெல்லாம் செய்ய போறேன். என்ன செய்ய போறாரு? உன் பிள்ளைகள் எல்லாரும் ஜாதிகளை சூழ்ந்திருத்துக் கொண்டு பூமி பாழாய் கிடந்த பட்டணங்களை எல்லாம் கட்ட போறாங்க. ஜாதிகளை சூழ்ந்திருக்கா அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமா, அநேக ரட்சிப்புகள் நடத்தி, ரட்சகருக்குள் நடத்தி, சுதந்திரத்துக் கொண்டு பூமி எல்லாம் பாழாய் கிடந்த வாழ்க்கைகள், குடும்பங்கள், பட்டணங்கள், ஊரெல்லாம் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாரும் ரட்சிப்புகளை நடத்தி ஆசீர்வாதமாக இருக்க போகிறார்கள். இன்னைக்கு சாத்தியமே இல்லாம இருக்கும். பாக்குற கடலை தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய செய்ய தொடங்கினார். அவர் கரத்தை தடுத்து நிறுத்த வல்லமை யாருக்குமே கிடையாது. டெய்லி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் சந்ததியார் பூமியை சுதந்திரிப்பார்கள், என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் இப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள், பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். வாழாத இடங்கள்ல மக்களை வாழ வைக்கிற வேலையை பிள்ளைங்க செய்வாங்க. இது வந்து வார்த்தையா போயிருக்கூடாது, ஒவ்வொரு அறிக்கையா இருக்கணும். மூணாவது ஒரு கேள்வி, என் இறுதியத்துல சஞ்சலத்தை வச்சு எத்தனை நாளைக்கு தான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கு, டெய்லி யோசிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் யோசிக்க யோசிக்க எனக்கு வேதனை தான் பெருகுது, பிரச்சனை மாற்றம் தெரியலையே அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா, ஏசாயா 35, ஏசாயா 35 10 சொல்றாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் என்ன தலைமையில் இருக்குமா? என்ன தலைமையில் இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி. மண்ட குழப்பம் கிடையாது, மண்ட குழப்பத்துல நிறைஞ்சிருக்கு கிடையாது. எதுவும் நிறைஞ்சிருக்கும்? நித்திய மகிழ்ச்சி தலைமையில். அப்படின்னா குழப்பம்
வேதனைகள் எல்லாம் நீங்கி தேவ சமாதான இருதயத்தை உள்ளத்தை ஆளுபடி செய்வார். ஏசாயா 51:11 பாருங்க. ஏசாயா 51:11 பாருங்க. அப்படியே அதே சொன்னான், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம். சொல்லுங்க, சஞ்சலம் தவிப்பு ஓடி போக. எனக்கு குழப்பம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது. சஞ்சலமும் தவிப்போம். எது வரைக்கும் சஞ்சலத்தை என் இருதயத்தில் வைத்து என் ஆத்மாவிலே ஆலோசனை செஞ்சுட்டு இருப்பேன். என் கஷ்டத்தையே யோசிச்சு எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் என்று ஏசாயா 35:10 ஏசாயா 51:11 ஒரே மாதிரி சொல்லிருக்கீங்க. சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். சொல்லுங்க, சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். ஓடிப்போம், ஓடிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். ஏன் ஓடி போகணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 15:13 என்ன நடக்கும்? சஞ்சலத்தை உள்ளத்தை வச்சிருந்தீங்கன்னா 15:13 மனமகிழ்ச்சி என்னவா? முக மலர்ச்சியை தரும். மனதுல மகிழ்ச்சி இருந்தால் முகத்துல மலர்ச்சியை தரும். பின்னாடியே சொல்ற மனோ துக்கத்தினாலே ஆவி உள்ள உடஞ்சு போச்சுன்னா ஆவி அப்படின்னா மனசுல துக்கம் இருந்தா அகத்தில் அழகு உள்ள எப்படி இருக்கணும் முகம் சொல்லி நம்மளை பார்த்தாலே கேட்டுறாங்க, என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்களே, என்ன பலவீனமா இருக்கீங்களே, என்ன உடம்பு சரியில்லையா? அவங்களுக்கு இந்த வாய்ப்பே கொடுக்க கூடாது. ஆண்டு ஜபம் பண்ணும்போது கூட முகவாடெல்லாம் வைக்காது. என்ன பண்ணுவாங்க, தலைக்கு என்ன இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருக்க வந்து யாராவது பார்த்து என்ன ஆளெல்லாம் ஒரே ஜோரா இருக்கீங்க, நமக்கு இருக்க பிரச்சனை நமக்கு தான் தெரியும். ஆனாலும் கத்தாவே நீங்க பார்த்துக்கீங்க. என்ன அவனையே பட மாட்டேங்கிறேன். அவங்க ஊரே கவலைப்படுவாங்க. நம்மளை துணைக்கு ஆள் சேர்ப்பாங்க. சிக்கிடவே கூடாது. வருத்தப்படுறதுக்கு துக்கப்படுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வெளியே இருக்கு. அவங்களுக்கு எப்ப என்னன்னா, யாரா ஒரு ஆள் கிடைப்பாங்களே, என்ன இப்ப மட்டும் சந்தோஷமா இருக்கிறானே யோசிப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறான்? ஒரே ஒரு காரணம் அவங்களுக்கு தெரிய வரும், இயேசுதான் காரணம். நம்மளுடைய பிரச்சனைகளை ஜெயிச்சு ஒரு நாள் நல்லா வாழ்வோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, உன்னால மட்டும்தான் அப்படிலாம் ஜெயிக்க முடியுது. இல்லைங்க, உன்னால ஜெயிக்க முடியும். இயேசு விசுவாசி பாருங்க, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் அவரை நம்பினேன், என்னை காப்பாற்றினார், உள்ளையும் காப்பாற்றினார்னு நம்ம வாழ்க்கையே சாட்சியமா இருக்கும். இன்னைக்கு நீங்க போற கஷ்டங்கள் வேதனையான சூழ்நிலைகள் இருக்குதுன்னா, கடன்கள் பாரங்கள் நேரங்கள் இருந்ததுன்னா ஒண்ணு மறக்காதீங்க, கத்தல் வெளியே கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் உறவுகளை பார்த்து சொல்லுவாங்க, உன்னோட கூட மட்டும்தான் கத்தல் இருக்கிறார். இன்னைக்கு நீ வந்து விசுவாசா உண்மை கத்தல் ஆசிரியப்பார். முன்னாடி விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாம ஒண்ணு கூட பெற முடியாது. இங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சி, இன்னொருத்தர் சொல்ல மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அப்படின்னா மருந்து அப்படின்னா. அதனால பார்க்கல போனீங்க, என்ன பைத்தியம் பிடிச்சிச்சாங்க. எந்த இல்லை, அவங்க எப்படியாவது தன்னுடைய உள்ள இருக்கிற அந்த சுரப்பிகளை சரியா வேலை செய்ய வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தா ஏன்னா ஏதோ சிரிப்பு இதை போட்டு உட்காந்து சாட்சியோட ரொம்ப கூட உட்காந்து கூட அதை பார்த்து சிரிச்சு நம்ம திரும்ப நார்மலைஸ் பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மூழ்கிடும் உள்ள. நம்ம இறுதி எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கத்த சொல்றது மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சிய தரும். மன துக்கத்தினாலே ஆவி முறிஞ்சு போகும். அப்படின்னா ஆவியை தைரியம் இல்லாம, ஆவியானவர் அங்கதான் இருக்கிறாரு, ஆவியில தான் இருக்கிறாரு. ஆனா ஆவி முறிஞ்சு போகும்னா நம்முடைய ஆவியில தைரியமே நம்ம போச்சுன்னா, நான் சொல்றேன், பிசிக்கலா மதுரை பக்கம் போய் பாருங்க, அங்கெல்லாம் ஆளுங்க பார்த்தா குட்டி பசங்க கூட இருப்பாங்க, ஒல்லியா கூட இருப்பாங்க. அது பேசுற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அப்படி பேசுறான்னு யோசிப்பீங்க. அவன் ஆளை விட
ஒரு பெருசு பெரியாளா சின்னாலாம் பார்க்க மாட்டான். அம்மா பறிஞ்சு கட்டிட்டு வந்து சண்டை சரி நினைப்பான். ஏன் அப்படின்னா அவன் எனக்கு முன்னாடி இருக்கிற ஆள் எவ்வளவு பெரிய ஆள் பார்க்கறது இல்லை, நான் பெரிய ஆள் யோசிக்கிறேன். அப்படின்னு ஆளு சைஸ் பிரச்சனை இல்லை. அப்படின்னா தாவீதை பாருங்க, ராட்சச முன்னாடி நிற்கிறான். அவனை பத்தி பயங்கரமா வர்ணிக்கிறாங்க. தாவீதை பத்தி வர்ணிக்கிறது ஒண்ணுமே இல்லை. அவன் அப்படி இருக்கலாம், இத்தனை கிலோ வெயிட்டுக்கான ஈட்டி வச்சிருக்கிறான், இத்தனை கிலோ வெயிட்டுக்கான கயத்தை வச்சிருக்கிறான், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. தாவீது அவனை பத்தி வர்ணிக்க ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த அழகா வர்ணிக்கப்பட்டவனுடைய தலையை ஈஸியை வெட்டி எடுத்தாங்க. அப்படின்னா உருவம் அல்ல தேவனுக்கு முக்கியம், உள்ளத்துல இருதயத்துல விசுவாசம். சவுலு ராஜா, அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் சேவகர்கள், அங்க வேலை செய்யறாங்க, ராணுவ வீரர்கள். ஆனாலும் எல்லாரும் ஓடி ஒழிச்சுக்கிறாங்க. ஆனா கடைசி கடைக்குட்டி இவன் என்ன செய்ய போறாங்க? ஆடு மேய்க்கத்தான் ஆடு மேய்க்க அனுப்புனாங்க. ஆனா ஆடு மேய்க்க அனுப்புன ராஜா ஆக்கிட்டான் தேவன். இவன் எப்படி வர்றான்னா ராஜா, சவுல் ராஜா ஒழிஞ்சிருக்கிறார். செகண்ட் ராஜா வந்து நிக்கிறார். ஆளு தம்மா கூட நிக்கிறானே பாக்குறாரு. இல்ல, ஆள் சைஸ் தான் சின்னது, ஆனா உள்ள விசுவாசம் மலை மாதிரி நிக்குது. அதாவது எது நிக்கிற ராட்சசமா நிக்கிறான். முன்னாடி நிக்கிற சின்ன பையன், ஆனா விசுவாசத்தை அந்த ராட்சசனோட பெரியவனா நிக்கிறான். அவன் பார்வைக்கு ஆட சைஸ பாக்குறான். இவனுக்கு நல்லா தெரியுது, கரை கையில காப்பாத்துனவர், சிங்க கையில காப்பாத்துனவர், இவன் கையில இருந்து என்ன காப்பாத்துவார், இவன் கையில இருந்து தேசத்தை காப்பாத்துவார், இவன் கிட்ட இருந்து கர்த்தர் என்ன இது சும்மாவா வந்தேன் நானும் கேட்கிறான். வந்துகிட்ட நான் காரணம் இல்லாம எங்க வந்திருக்கிறேன். நான் சொல்றேங்க, கர்த்தர் காரணம் இல்லாம இன்னைக்கு எங்களை கூட்டு வரல, காரணம் இல்லாம இந்த வார்த்தை உங்களை கேட்க வைக்கல. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவன் மிகப்பெரியவன். உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவன் எப்ப புரியுதோ அப்பதான் நீங்க பெரியார். உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவருக்கு புரியாத வரைக்கும் நீங்க இதெல்லாம் செய்ய முடியுங்கிற விசுவாசத்தின் உயர் எப்படி இருக்கணும்னா, உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் மேல நின்று நான் பெரிய ஆள்பா, நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கேன், எல்லாம் கையை மிஞ்சி போகும்போது இல்ல இல்ல என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அதுல எல்லாவற்றையும் நான் கீழ்படுத்தி ஜெயிச்சிருவேன், எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டுருவேன், எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்வேன், எதற்கு நான் அடிமைப்பட மாட்டேங்கிற உறுதியோடு நின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. பிரச்சனை ஜெயிக்கப்படாமல் பிரச்சனை நீங்க ஜெயிக்கப்படாதீங்க. அவனால மனம் உடஞ்சு போறது இல்ல. சொல்ல மனம் துக்கத்துல சத்தியத்தை உள்ள வச்சு எத்தனை யோசிச்சுட்டு இருப்பேன். அதனாலதான் தாவீது சொல்றான், இல்ல ஆண்டவரே உடைய ரட்சிப்புனால நான் களி கொள்வேன், நான் உங்க கிருபை மேல நம்பிக்கையா இருக்கிறேன். ஏன்னா சிங்கத்தை ஜெயிக்க வைத்தவர், கரடியை ஜெயிக்க வைத்தவர், சத்துவாகிய இந்த ராட்சசனை ஜெயிக்க வைத்தவர். இப்பயும் கோழியாத்த போல 1000 பிரச்சனைகளுக்கு முன்னாடி இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் ஜெயிப்பேன். என்ன சொல்றேன்? எல்லாத்தையும் ஜெயிப்பேன். ஏன்னா நான் ஜெயிக்கத்தான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, மறுபடியும் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன். நான் மறுபடியும் ஜெயிக்கத்தான் பிறந்தேங்கிற நிச்சயம் இருக்கிறதுனா பெரிய ராட்சசம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் பார்த்து மனமடி வேற மாட்டீங்க, துண்டு உட்காந்துட மாட்டீங்க, ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. தாவீது சொல்றான் சங்கீதம் 119 119:92 பாருங்க. சங்கீதம் 119:92. ரொம்ப அருமையாக சொல்லி அது ஃபுல்லாகவே வசனங்களை பற்றியே சொல்லியிருக்கோம். சங்கீதம் 119:92 சங்கீதக்காரர் சொல்றதை பாருங்க. உங்களது வயதும் என் மன மகிழ்ச்சியா இராது இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, வசனம் மட்டும் எனக்கு அப்பப்ப கிடைக்காம போயிருந்தான், வசன வார்த்தை மட்டும் எனக்கு இருதயத்துல சந்தோஷம் கொடுக்காம போயிருந்தான், என் துக்கத்துல அழிஞ்சே போயிருந்தேன். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை பயணத்துல எத்தனை சூழ்நிலை கர்த்தருடைய வசனம் வந்து தட்டி எழுதி தூக்கி நிறுத்தி பலப்படுத்தி. நான் சொல்ல இத்தனை முறை வசனம் சந்தித்ததை போனங்க, இன்றைக்கும் கர்த்தருடைய வசனம் சந்திக்கிறேன். வசனம் மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கலன்னா என் துக்கத்துல அழிஞ்சு போயிருப்பேன். வாழ்க்கையை பிடிக்கலன்னு முடிச்சுட்டு இருப்பேன். நெருக்கத்துல நான் வேற வாழ்க்கையை வேற ஓடி இருப்பேன். ஆனா இன்னைக்கு வயது உயிரோடு இருக்கிறது காரணம் என்னன்னா அவன் வார்த்தை. அடுத்த வசனம் சொல்றேன், நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை வரவேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன். சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும்
என் ஆவி செத்து போகும்போதெல்லாம் உயிர்ப்பித்தீங்க. ஒவ்வொரு முறையும் என்ன உயிரோடு எழுப்பினீங்க. இன்னைக்கு நிறைய வாழ வச்சிருக்கீங்க, இன்னும் என்னை வாழ வைப்பீங்க. எரேமியா 31:13-14 கர்த்தர் சொல்கிறார், துக்கத்தை, அவர்கள் துக்கத்தை எரேமியா 31:13-14 சொல்கிறார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி தேவன் அளிக்கும் நன்மையினால் அவரை திருப்தியாக்கும். சொல்லுவோமே, நம்ம அவசரங்களுக்கு வாசம் இந்த வாக்கு தத்துவத்தையும் பாருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் சொல்லும்போது அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, யோவான் 16:20 சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமே. இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள், ஏன் சந்தோஷத்தை அடைய போகிறார்கள். ஏன் அடைய போறீங்க? ஏசாயா 53:3-4 பாத்தீங்கன்னா, இயேசு துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய், மெய்யாவே கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சுமந்து தீர்த்தார். சொல்ற மெய்யாகவே இயேசு நம்முடைய துக்கத்தை சுமந்து தீர்த்தார். அவர் தீர்த்ததை தூக்கி திரும்ப நான் வச்சுக்கிட்டு அலையக்கூடாது. அவர் சுமந்துக்காருன்னா அது ஏன் பாட்டு கிடையாது. இது ஏசப்பாவை எல்லாத்தையும் சுமந்து முடிச்சுட்டார். வேற இன்னொரு பங்கு எது வரைக்கும் ஒன்றொரு கேள்வி என்னன்னா, எது வரைக்கும் ஆண்டவர் என் சத்துரு என் மேல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்? என் எதிராளி என் வாழ்க்கையில் எது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான்னு ஒரு கேள்வி கேட்டேன். எது வரைக்கும் தன்னை உயர்த்துவான் அப்படின்னா வேணும் உனக்கு நாசமா போகட்டும் அப்படி சொல்லிட்டு எப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ விழுவான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். நிறைய சமயங்கள் நம்ம உறவுகள் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவங்க எப்போ விழுவான், எப்போ மாட்டிக்குவான், எப்போ கஷ்டப்படுவான் பார்த்துட்டே இருப்பான். அது அப்படியெல்லாம் இருக்கும்போது என் சத்துரு என் மேல தன்னை உயர்த்துறதுக்கு வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ நமக்கு உடஞ்சு போயிடும். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம், மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் 7 வாசிக்கும். 7வது வசனம், நாலாம் ஒன்றாம் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டது. தாவீது சொல்ற மாதிரி கூட சொல்றேன். மீகா சொல்றாரு, நானும் என்றால் மற்றவங்க மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் என்ன பண்ண போறேன்? நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருவார். என் சத்துருவே எப்படி நான் காத்திருக்கிறது கர்த்தருக்காக காத்திருப்பேன், என் தேவனை ரட்சிப்புக்காக தேவனுக்காக காத்திருப்பேன்னு சொல்லும் போது என் தேவன் நிச்சயமா என்னை கேட்பார், என்னை ரட்சிப்பார், என்னை விடுதலையாக்குவார். நம்புறவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் நிலுவையில உட்கார்ந்தா இல்ல இருட்டுல டாக்டர் விட்ட மாதிரி குழப்பத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் சுற்றிலும் வெளிச்சமாக இருப்பார். நான் இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நான் இருட்டுல தனியா இல்ல, என் கூட தேவன் இருக்கிறார். எப்படி இருக்கிறான்னா, நான் இருளில் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஒரு குழப்பத்துல அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒளியா இருக்கிறார். அதனால கர்த்தர் சத்துருவை பார்த்து சொல்றான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்ப்பா, என் கர்த்தருடைய ரட்சிப்பை நம்பி இருக்கிறேன், அவர் நிச்சயம் என்னை காப்பாற்றுவார் நான் நம்பி இருக்கிறேன். ஆகவே என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாத, நான் இருட்டில் இருக்க நினைக்காத, நான் இருட்டில் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது, ஆனாலும் கர்த்தர் என்ன சுற்றிலும் வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தர் என்ன சுற்றிலும் வெளிச்சமா இருக்கிறாரு, என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்றான். ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யணும் என்று சொன்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை. ஒருவேளை பாவமே செஞ்சவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கும் பெரிய நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர்கிட்ட போய் நிற்க வைக்க, என் பாவத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு.
உடனே எனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவன் தான் காரணமா அப்படி யோசிச்சிங்கன்னா அப்படி இருக்காரு. சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் செய்யற சேட்டை கூட சில நமக்கு பிரச்சனை. நம்ம விசுவாசிப்போம் என்னன்னா உங்க விசுவாசம் இன்னும் அதுக்கு மேல போகணும்னு அர்த்தம். இப்ப இங்க விசுவாசிக்கிற விசுவாசம் அதனால இந்த விசுவாசம் எப்படி போகணும்னா இயேசுவோட விசுவாசத்துக்கு மொத்த விசுவாசமா போகணும். அப்பதான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். இந்த விசுவாசம் இப்ப நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் உங்க சூழ்நிலையினால நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்க விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போற கத்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா மழையே அடிச்சாலும் சரி, கடலே கொந்தளிச்சாலும் சரி, சூறாவளியே வந்தாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, பயப்பட போறதில்லை. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருதயம் உறுதியாயிடும். இங்க சொல்றாரு, ஒரு நாள் பாவம் செஞ்சுட்டேன்னா கர்த்தருக்கு ஒருவர் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். மற்றவங்க யாரும் வரக்கூடாது. அவர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வரானா, மழைப்படி வெளிச்சத்துல வரா. எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்கல்ல, இல்ல இல்ல, நான் இருட்டில் இருந்தாலும் கர்த்தர் செஞ்சு வெளிச்சமா இருக்கிறேன். என்னை வெளிச்சத்துல கொண்டு வர்றேன். வெளிச்சத்துல இருக்கிறேன், இருட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன், இருட்டில் இருந்தாலும் வெளிச்சமா இருக்கிறாலும் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். எல்லாரும் பார்க்கும்படி கொண்டு வருவார். அது மட்டும் சொல்லல, அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். பாவத்துல இருக்கிறவனுக்கு நீதியை தரிப்பித்து அழகு பார்க்கிறதே, நீதியை கொடுக்கிறதே. ஒருவேளை உங்க பாவம் தான் பிரச்சனைன்னா, உங்க பாவங்கள் சிவேர் என்று ரத்தம் போல இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கழுவி சுத்தி எடுத்து உரைத்த மழையை போல இல்லையான்னு சொல்றேன். பாவத்துக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் போகவே தகுதி இல்லைன்னா நீங்க தான் கரெக்டான கத்தட்ட வாங்க. அவங்க பாவங்களால் உங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்கள் நீதியை மீண்டும் திரும்ப தருவார். 10ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற சத்துருவானவன் அதை பார்க்கும் போது வெட்கம் அவனை மூடும். என்ன நான் மாட்டிட்டு இருக்கிறேன், உன்னை காப்பாத்துறதுக்கு கர்த்தருக்கா நம்புன, கர்த்தரோட கைவிட்டாரு, நீ இருட்டில் தான் கிடக்கிற, உனக்கு ஒரு ஆள் உதவிக்கு இல்லையே. நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகள் மத்தியில, நம்ம வாழ்க்கை மத்தியில எல்லாம் சுற்றுல கேள்வி கேட்கும்போது, எல்லாரும் கேட்கும்போது சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற சத்துருவானவன். நம்ம விடும்போது என்னப்பா இயேசு இயேசுன்னு எங்க அந்த இயேசு, அந்த இயேசோட பதவி செய்யலையேன்னு கேட்பாங்க. சொல்றாங்க, கேட்கிறாங்க. கேட்கும்போது அதை பார்க்கும்போது வெட்கம் அவரை போடும். என்னை வெளிச்சத்துல கொண்டு வரான், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அப்போ என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள், கண்கள் அவளை காணும், என் வீதிகளில் சேற்றை போல மிதிக்கப்படும். விசுவாசத்தை என்ன சொல்றான், அவனை பார்ப்பேன், நான் திரும்ப, நான் இருக்க உட்காரல, நான் வெளிச்சத்துக்கு வருவேன், நான் பார்ப்பேன், காலில் மிதிக்கப்படுவான். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் மதில் எடுப்பிக்கிற அத்த சொல்றாங்க, உன் மதில்கள் எப்போதும் இணக்கமாக இருக்கிறது. ஒருவேளை யோபு அடைக்கப்பட்ட வேலி உடைக்கப்பட்டு போனாலும் மீண்டும் அழகா மீண்டும் செட் பண்ணி முன்னோட 2 மடங்கு ஆசீர்வாதமாய் வாழ வைக்க கர்த்தர் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் சீக்கிரமாய் வருகிறதுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளில் பிரமாணம் வெகு தூரமாய் பரவிக்கும். அப்படியா கர்த்தர் எடுப்பிக்கும் போது கர்த்தருடைய வசனம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அநேக இடங்களுக்கு கொண்டு போய் சொல்லும்படி உங்கள் வாழ்க்கையை சாட்சியாக்குவார். உங்களையே ஒரு காட்சி பொருளை போல மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். சங்கீதம் 23:5 சொல்றது, சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை அமைக்கப்பட்டிருக்கு. அவன் சத்துருக்கு முன்பாக எனக்கு கர்த்தர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவார். தேவனுக்கு சங்கீதம் 56:9-18:3 சொல்றது, நான் தேவனை நோக்கி கூப்பிடும் நாளில் சத்துருடத்திலிருந்து விடுதலை பெறுவேன். நான் கூப்பிட்டா போதும், கர்த்தர் ஜஸ்ட் கால் இருக்குது, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு இருக்கிறாங்க. அப்ப சங்கீதம் 56:9 18வது சங்கீதம் 3ஆம் வசனத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் நாளிலே சத்துருடத்திலிருந்து விடுதலை பெறுவேன். அப்போ கர்த்தர் சொல்ற வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேலே கிருபை நம்பிக்கையா இருக்கிறவங்க எல்லா விஷயத்தின் மேலே ஜெயிக்கிறவங்க. சொல்லுங்க, எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க பெறுவேன், நான் தோற்க மாட்டேன். சொல்லுங்க, நான் தோற்க மாட்டேன், வெற்றியை பெறுவேன், நான் ஜெயிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன். ஆமே, அவங்க தைரியம் கொள்ளுங்க, விசுவாசிங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய காத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.